தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போம் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36 அதிகாரம் 37 வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேಲ ಪ್ರವಾದಿ ಗ್ರಂಥ 36 ಅಧ್ಯಾಯ 37 ವಾಕ್ಯ. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ಕರ್ತನಾದ ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲಿನಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. அவர் என்ன சொல்லுகிறார்? ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் இதை அனுகிரகிக்கும்படியாக, ನಾನು ಇದನ್ನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿ பண்ணுவதற்காக ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண வேண்டும்? என்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்க வேண்டும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೇಳಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த கர்த்தருடைய நாளிலும் ಈ ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறது, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವುದು, உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்கிறவனாக இருப்பேன். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்கிறவனாக இருப்பேன். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾನು ಕೇಳುವನಾಗಿರುತ್ತೇನೆ. I will listen to your plea. உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்கிறவனாக இருப்பேன். ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ನಾನು ಕೇಳುವನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நம்முடைய கர்த்தராகிய தேவன், ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ಕರ್ತನು நாம் கேட்கிறதுக்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு அறிந்தவராக இருக்கிறார். ನಾವು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮಗೆ ಏನು ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நமக்கு என்ன தேவையோ நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு அவர் தெரிந்திருக்கிறது. ನಮಗೆ ಏನು ಬೇಕೋ ಕರ್ತನಾಗಿರೋ ದೇವರು ನಮಗೆ ಗೊತ್ತು ಉಂಟು. ஆனா ஆண்டவர் நம்மள்ட்ட பார்க்கிறது என்னவென்றால், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುವುದು ಏನೆಂದರೆ, நம்ம என்ன பண்ணணும்? அவர்கிட்ட பார்த்து கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ನಾವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವರಾಗಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஒரு தகப்பனா இருந்தாலும், ಒಂದು ತಂದೆಯಾಗಿರಲಿ, தாயா இருந்தாலும், ತಾಯಿಯಾಗಿರಲಿ, அவங்களுடைய பெரிய ஆசை என்னன்னா, ಅವರ ದೊಡ್ಡ ಆಸೆ ಏನೆಂದರೆ, பிள்ளை வந்து என்கிட்ட ஏதாவது கேட்காதா, ನನ್ನ ಮಗು ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಏನನ್ನ ಕೇಳಲ್ಲ, அப்படிதானே ಆಗುತ್ತಾನೆ. அந்த ஒருவேளை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வேற வீட்டுக்கு அனுப்பியிருந்தாலும், ಒಂದು ವೇಳೆ ಮದುವೆ ಮಾಡಿ ಬೇರೆ ಮನೆಗೆ ಕಳಿಸಿದರು, அங்க இருந்து திருப்பி வந்துட்டு வீட்டுல வந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஆசை என்னது? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಬಂದರು ಕೂಡ ಹುಡುಗಿಗೆ ಏನು ಆಸೆ? அம்மா அப்பாவுக்கு ஆசை என்னது? ತಂದೆ ತಾಯಿಗೆ ಏನು ಆಸೆ? என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செய்யலாமா, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇದು ಏನನ ಮಾಡೋಣ. உலகத்துல சிலவங்க இருப்பாங்க, ಕೆಲವರು ಇರುತ್ತಾರೆ, இது என்ன பண்ணியாச்சு, ಇದೇನು பண்ணி அனுப்பியாச்சு, ಇದನ್ನು ಪಾರ್ಸಲ್ ಮಾಡಿ ಕಳಿಸಿ ಆಯ್ತು, இதை திருப்பி என்ன வேண்டாம், பார்க்க வேண்டாம்னு இருப்பாங்க. ಇದು ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ஆமா, திரும்பி என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாதுன்னு, ತಿರುಗಿ ನೋಡಬಾರದು. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய உலகத்துல உள்ள தகப்பனுக்கும் தாய்க்கும், ಒಳ ಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ ತಾಯಿಗೂ தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்னு ஆசையா இருப்பாங்க. ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಆಸೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. என்னுடைய பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்றதுக்கு, என்ன வேணும்னு செய்யறதுக்கு ஆசையாக இருப்பாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಆಸೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. அதே போலதான், ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ಕರ್ತನಾದ ದೇವರು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದವರಿಗೆ நான் இதை அனுகிரகிக்கும்படி, ನಾನು ಇದನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವಂತೆ அவர் என்னிடத்துல என்ன பண்ணணும்? ಅವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? விண்ணப்பம் பண்ணுகிறவர், ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு பண்ண வேண்டியது எல்லாவற்றையும் நான் ரெடியா வச்சிருக்கேன், ನಿನಗೆ ಮಾಡಬೇಕಾದ ಎಲ್ಲಾನು ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದೇನೆ. உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியது, ஜீவனத்துக்கு வேண்டியது, ನಿನ್ನ ಜೀವನಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋದು அது நான் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, நீங்க என்னிடத்துல என்ன பண்ண வேண்டும்? ನೀವು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಕೇಳಬೇಕು? கேட்கிறவராக, ಕೇಳುವರಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மாசம் எல்லாம், ಈ ತಿಂಗಳು ಎಲ್ಲ நாம் இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கிறவர்களா, ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಕೊಟ್ಟ ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ದೇವರ ವಾಗ್ದಾನವು இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதாக, ಹೌದು ಎಂದು ಆಮೇನ್ ಎಂದು ಇದೆ.
தேவன் இஸ்ரவேலுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, ದೇವರು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಏನನ್ನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು, இல்லாவிட்டால் யாக்கோபின் வம்சத்தவருக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தத்தை பண்ணினாரோ, ಇಲ್ಲ ಬಿಟ್ಟರೆ ಯಾಕೋಬನ ವಂಶದಲ್ಲಿ ಏನನ್ನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದರು, கிறிஸ்துவுக்குள்ளே ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ நாம் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரவாளிகளாக இருக்கணும். ನಾವೆಲ್ಲರೂ ಆ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಸ್ವತಂತ್ರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಅಲ್ಲೇಲೂಯಾ. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் அனைத்துக்கும் நாம் சுதந்திரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ದೇವರು ಹೇಳಿದ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ನಾವು ಸ್ವತಂತ್ರ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. உனக்கு அனுகிரகிக்கும்படியாக நான் ரெடியாக இருக்கிறேன். ನಿನಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நீ என்னிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? ನೀ ನನ್ನ ಬಳಿಗೆ ಏನಕ್ಕೆ ಮಾಡಬೇಕು? விண்ணப்பம் பண்ணுகிறவன். ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡಬೇಕು. வாசிப்போம். நம்ம இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 வசனத்துல இருந்து 11 வசனம். 36 9-16. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து நான் உன் பட்சத்திலே இருந்து உங்களை கண்ணோக்குவேன், உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சம் ஆகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ಇಗೋ ನಾನು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದವನು, ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವೆನು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೈವರು ಬಿತ್ತುವರು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹು ಜನರು, ಅಂದರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶಸ್ಥದವರು ವಾಸವಂತೆ ಮಾಡುವೆನು. ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಜನಭರಿತವಾಗಿ ಹಾಳು ನಿವಾಸಗಳನ್ನು ಕಟ್ಟಡಗಳನ್ನು ಹೇಳುವವು. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹು ಜನರನ್ನು ಪಶುಗಳನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುವೆನು, ಅವು ಹೆಚ್ಚಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗುವುದು. ಆ ಮೊದಲನೆಯ ನಮ್ಮಲ್ಲಿ ನಿವಾಸಗಳನ್ನು ತುಂಬಿಸಿ ಮೊದಲಕ್ಕಿಂತ ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ ತರುವೆನು. ನಾನು ನಿಮ್ಮ ಯೆಹೋವನು ಎಂದು ನಿಮಗೆ ದೃಢವಾಗುವುದು. நானே நம்ம யெகோவன் என்று நிமிக துட, நானே உங்களுடைய கர்த்தர் என்று நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? அறிந்து கொள்வீர்கள். தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன் பட்சத்தில் இருக்கிறவனாக இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಪಕ್ಷದವನಾಗಿದ್ದೇನೆ. உங்கள் மேல் நான் கண்ணோக்கமாக இருக்கிறவனாக இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುವನಾಗಿದ್ದೇನೆ. இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, I am concerned for you. உங்கள் மேலே கருணை உள்ளவனாக இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆராதிக்கிறதான தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಉಂಟು. என்னவென்றால் அவருடைய பேர் இம்மானுவேல். ಆತನ ಹೆಸರು ಏನಂದರೆ ಇಮ್ಮಾನುವೇಲ್. இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? ಇಮ್ಮಾನುವೇಲ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥವೇನು? தேவன் நம்மோட இருக்கிறவராக இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನಾಗಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் ஆராதிக்கிறதான தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು, he is a personal God, நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம ಸಂಗಡ ಆತನು ಇರುವನಾಗಿರುತ್ತಾನೆ. நம்மளோடு இருக்கிறவராக இருக்கிறார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಆತನು ಇರುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ஏதோ ஒரு தூரமான ஒரு தேசத்திலேயோ, ஏதோ ஒரு தூரமான மலையிலோ, ஏதோ ஒரு தூரமான கடல், 4 கடலை தாண்டி அவரை போய் தரிசனம் பண்ண வேண்டியது. ಆತನು ಎಲ್ಲೋ ದೂರದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲೋ ಇಲ್ಲ ಬೆಟ್ಟದಲ್ಲೋ ಇಲ್ಲ ಸಮುದ್ರದಲ್ಲೋ ಇರುವಂತ ದೇವರಲ್ಲ. நம்மோடு நாம் முழங்கால் போட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ನಾವು ನಮ್ಮ ಮಂಡಿಕಾಲ ಹಾಕಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ அவர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. அந்த தேவன் சொல்லுகிறார், ಆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ போகிற கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். ನೀನು ಪಡುವಂತ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. ನೀನು போகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். ನೀನು ಹೋಗುವಂತ ವೇದನೆ ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. உன்னுடைய உபத்திரவத்தை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். ನಿನ್ನ ಉಪದ್ರವಗಳನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ. இந்த உபத்திரவத்தில் உன்னோட நான் இருக்கிறவனாக இருக்கிறேன். ನಾನು ಈ ಉಪದ್ರವದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. உன்மேலே நான் கண்ணோக்கமாக இருக்கிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದೇನೆ. ನಿನ್ನನ್ನು ಲಾಲಿಸುವನಾಗಿ ದೃಷ್ಟಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. உன்மேல கண்ணோக்கமாக, உன்மேல கருணை உள்ளவனாக இருக்கிறேன். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣು ಇಟ್ಟು ನಾನು ಕರುಣಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಅನೇಕ நேரம் உலகத்துல நாம் இருக்கும்போது, ಅನೇಕ ಸಮಯ ನಾವು ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ நம்முடைய சூழ்நிலையை பார்த்து ஐயோ பாவன்னு சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ನಮ್ಮ ಸನ್ನಿವೇಶಗಳು ನೋಡಿ ಅಯ್ಯೋ ಅಂತ ಹೇಳೋರು ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, பரவாயில்ல தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ನೀವು ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತೀರಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ ಧೈರ್ಯ ಪಡಿಸೋರು ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. அநேக நேரம் நமக்கு சகாயம்னு இருக்கிறவங்க, நம்மளுக்கு உதவி செய்யணும்னு இருக்கிறவங்க, அவங்களே நம்மளுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றேன், எரிகிற தீல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊத்துறவங்களாக இருப்பாங்க. ಅವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರು ಉರಿಯುವ ಎಣ್ಣೆಗೆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಗೆ ಹಾಕುತ್ತಾರೆ.
ಒರಿಯುವ ಬೆಂಕಿಗೆ ಏನಾಗ್ತಾರೆ, ಎಣ್ಣೆ ಹಾಕುತ್ತಾರೆ. ನನಗೆ ಸಹಾಯ చేయనుಂಡಿರುಕவங்க ಪ್ರಾಬ್ಲಮ್ ಜಾಸ್ತಿ தான் பண்றவங்களாக இருப்பாங்க. ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಜಾಸ್ತಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಪಕ್ಷವಾಗಿದ್ದೇನೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕನಿಕರಿಸುತ್ತೇನೆ, ಮುಂದಿನ ಸ್ಥಾನத்தில் உன்னை ஸ்தாபிக்கிறவனாக இரு. ಮುಂದಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ. கடந்த நாட்களை நாம் தியானிச்சோம். ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದು, தேவர் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಕ್ಷವಾಗಿರುವಾಗ அவர் பாழாயிருக்கிறதான ஸ்தலத்தை அவர் மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார். ಆತನು ಹಾಳು ಬಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಮತ್ತೆ ಕಟ್ಟುತ್ತಾನೆ. அவாந்திரமாக இருந்திருக்கிறதான ஸ்தலத்தை, பிரயோஜனம் இல்லாத இருக்கிறதான ஸ்தலத்தை அவர் பழம் கொடுக்கும்படியாக செய்வார். ಅಡವಿ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆತನು ಫಲ ಕೊಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வாசிப்போமா 113ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய தேவனை குறித்து நாம் 113ನೇ ಕೀರ್ತನೆ 5-6ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನ ನಾವು ಓದೋಣ. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சமமானவர் யார்? நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமாக இருக்கிறவர் யார்? ನಮ್ಮ ಯೆಹೋವನ ದೇವರಿಗೆ ಸಮಾನ ಆದ ದೇವ ಯಾರು? என்ன பண்ணுகிறார் இந்த தேவன்? வாசிங்க. ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ನೋಡೋಣ. அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் வானத்தில் இருந்தாலும், ಆತನು ಆಕಾಶದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ பூமியில இருந்து, ಭೂಮಿಯಲ್ಲೇ ಇದ್ದು, பூமியில் இருக்கிற நம்மை நோக்கி அவர் என்ன பண்ணுகிறார்? கண்ணோக்கமாக இருக்கிறார். ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಾಗುತ್ತಾನೆ. அவர் நோக்கி என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ಆತನು ಬಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். தமது ஜனங்களோட அதிபதியோட உட்கார பண்ணுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி, மலடியை சந்தோஷமாய் மாற்றி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதவசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, நம்மளுடைய தேவனை போல இருக்கிறதான தேவன் யார்? ನಮ್ಮ ದೇವರಂತೆ ಇರುವ ದೇವರು ಯಾರು? அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணினாலும், ಆತನು ಉನ್ನತದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அவர் ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣೋಕமாக இருக்கிறார். ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಭಾಗಿಸಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, there is no problem that is small to God. தேவனுக்கு என்று எந்த பிரச்சனையும் இவ்வளவு சின்ன பிரச்சனையாண்ட அவர் காரியம் இல்ல, எல்லாத்தையும் மேலும் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ಆತನು ದೇವರಿಗೆ ಯಾವುದೋ ಇದು ಚಿಕ್ಕ ಕೆಲಸವಲ್ಲ, ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಆತನು ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏதாவது காரியம் நம்முடைய பிள்ளைங்க ஏதாவது நம்மள்ட்ட கேட்கும் போது, கரைச்சல் பண்ணிட்டு இருக்கும் போது, ಯಾವುದೋ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಬೆಳಿಲಿ ಕೇಳುವ ಆದರೆ வேற ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாத, இரிட்டேட் பண்ணாத, ஏதாவது முக்கியமா இருந்த வேலையா சொல்லு, நம்ம என்ன பண்ணுவோம்? அன்னைக்கு நேரம் சொல்றவங்களாக இருப்போம். ಯಾರೋ ಮಕ್ಕಳು ನಮಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡ, ಅದು ಮುಖ್ಯವಾದ ಕೆಲಸವಾಗಿದೆ ಅಂತ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ಮುಖ್ಯ ಕೆಲಸ ಇದ್ರಪ್ಪ, ಇಲ್ಲದೆ ಸುಮ್ಮನೆ ಯಾಕೆ ತಲೆ ತಿಂತ ನನಗೆ 1000 ಸಮಸ್ಯೆ, எனக்கே 1000 தலைநோவு இருக்கு, நீ 1001 தலைநோவு உன் தலைநோவு கொண்டு வராதுன்னு நிறைய நேரம் உலகத்தார்கள் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. ನನಗೆ 1001 ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ನೀನು ಅದನ್ನು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತರಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಆದ್ರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, your problem is not minute for God. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய பிரச்சனை இதோ என்ன அப்படி தள்ளுறதாகல, அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ದೇವರ ಮುಂದೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳು ಏನೋ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಕ್ಷ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் கண்ணோக்கமாயிருந்தா அவர் பண்ணுகிறார். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்காரும்படியாக செய்கிறார். ದೀನರನ್ನು ತಿಪ್ಪೆಗಳಿಂದ ಎತ್ತಿ ಬಡವರನ್ನು ಧೂಳಿನ ಎತ್ತಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ಆತನು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, நான் மீண்டுமாக உன்னை ஸ்தாபிக்கிறவனாக இருப்பேன், ಮತ್ತೆ ನಿನ್ನನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ, மீண்டுமாக உன்னை கட்டி எழுப்புகிறவனாக இருப்பேன், ಮತ್ತೆ ನಿನ್ನನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ಆಗಿರುವಾಗ ಏನಾಗುತ್ತದೆ? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் ಎಸೆಕಿಯೇಲ್ 36 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 15 ವಾಕ್ಯನ ಓದೋಣ. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல்
இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று தேவனுடைய வசனம் வருகிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ஒன்று நான் உண்மையில கண்ணோக்கமாக இருக்கும்போது, ಒಂದು ನಾನು ಈ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿರುವಾಗ, ஒன்று பாழா இருக்கிறதான இடம் என்ன பண்ணும், கட்டப்படுகிறதாக ಒಂದು இருக்கும். ಹಾಳು ಬಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. இரண்டாவதாக ಎರಡನೇದಾಗಿ மனுஷருடைய நிந்தை உண்மையில் வருவதில்லை. இனிமேல் ಮನುಷ್ಯರ ಬಾಧೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಮನುಷ್ಯರು ಮಾಡುವ ಅಪಮಾನ, ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ಕೆಳಮಟ್ಟವಾಗಿ ನೋಡುವುದು ನಿಮ್ಮನ್ನು ಈ ವರ್ಷ ಮತ್ತೆ ನೋಡುವುದಿಲ್ಲ. இந்த வருஷத்திலே மனுஷர்கள் உங்களை கீழ்த்தரமாக பார்க்கிறது, இல்லாட்ட உங்களை அவமானமாக பார்க்கிறது, தேவன் சொல்லுகிறார், இனிமேல் அந்த காரியம் நடப்பது இல்லை. ದೇವರು ಮನುಷ್ಯನು ನಿಮ್ಮನ್ನು ಕೀಳಮಟ್ಟಕ್ಕೆ ನೋಡುವುದು ಇನ್ನು ಮೇಲೆ ಅದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ದೇವರು ಕಟಾಸ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. கட்டி எழுப்புகிறார். ಆತನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. எதெல்லாம் விழுந்திருக்கிறதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಬಿದ್ದಿದೆಯೋ, எந்தெந்த காரியத்துக்கு மூலியமாக அவமானமாக இருக்கிறதோ, ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವಮಾನವಾಗಿದೆಯೋ, அந்த அவமானத்தை எல்லாவற்றும் தாமே தேவன் நீட்கிறவராக ಆ ಅವಮಾನವೆಲ್ಲ ಎಲ್ಲವನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா பிரவಚನ ಗಂಟ 61 ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದೋಣ. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டத்தனையாக பலன் வரும். லெச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். தங்களுடைய பாதகத்தில் என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுகிறவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ನಿಮಗೆ ಅವಮಾನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ನಿಮಗೆ ಏನು ಸಿಕ್ಕುತ್ತದೆ, இரட்டிப்பான பலன் அது என்ன பண்ணும், கிடைக்கிறதாக இருக்கும். ಎರಡಷ್ಟು ಮಾನವನ್ನು ಹೊಂದುವಿರಿ. உங்களுக்கு கௌரவத்தை தேவன் தாமே கொடுக்கிறவராக இருப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಗೌರವವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஆண்டவர் உங்களை உயர்த்தி பார்க்கிறவராக இருப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿ ನೋಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ரெண்டு காரியத்தை பார்த்தோம். போன நாட்களை பார்த்தோம். ಓದಿದ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡ್ದು, தேவன் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿರುವಾಗ பாழான ஸ்தலம் என்ன பண்ணும், கட்டப்படுகிறதாக இருக்கும். ಆಳು ಬಿಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. இரண்டாவதாக, ಎರಡನೇದಾಗಿ, தேவன் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿರುವಾಗ எதெல்லாம் அவமானமாக, எதெல்லாம் தலைகுண வேண்டுமா இருக்கிறதோ, ಯಾವುದೆಲ್ಲ ಅವಮಾನವಾಗಿದೆ, ಯಾವುದೆಲ್ಲ ತಲೆ ತಗ್ಗುತ್ತದೋ அதை தேவன் சரிப்படுத்துகிறவராக, ಅದೆಲ್ಲ ದೇವರು ಸರಿ ಮಾಡುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத வசனத்திலே நமக்கு அறிந்த சம்பவம் நமக்கு ஒன்று தெரியும். ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತಿಳಿದಂತ ಒಂದು ಸಂಭವ ಗೊತ್ತು. என்னவென்றால், ஒரு மனிதனாகிய எல்கனாவுக்கு, ಏನಂದರೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಾದ ಎಲ್ಕಾನೆಗೆ 2 மனைவிகள் இருந்தார்கள். ಇಬ್ಬರು ಹೆಂಡತಿ ಇದ್ದರು. அன்னாள் என்ற ஒரு மனைவிக்கு, ಅಣ್ಣಾಳ್ ಎಂದ ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ அநேக வருஷமானாலும் குழந்தை பாக்கியம் இருக்கவில்லை. ಅನೇಕ ವರ್ಷವಾದರೂ ಕೂಡ ಮಕ್ಕಳು ಭಾಗ್ಯವಿಲ್ಲ. ஆனால் இன்னொரு மனைவி பெண்ணினாக்கு அடுத்து அநேக பிள்ளைகள் இருந்தது. ಇನ್ನೊಂದು ಹೆಂಡತಿಗೆ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಇದ್ದರು. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, இந்த இன்னொரு ஸ்திரீயானவள், பெண்ணினாளானவள், ಪೆಣ್ಣಿಲಾಳು அவளை அண்ணாள் என்ன பண்ணுகிறார், குத்திட்டு கொண்டே இருக்கிறார். ಅಣ್ಣಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಚುಚ್ಚುತ್ತಲೇ ಇರುತ್ತಾಳೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக நேரம் ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ வீட்டுலதான் அநேக பெரிய பெரிய சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ಮನೆಯಲ್ಲೇ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಶತ್ರುಗಳು ಇರುತ್ತಾರೆ. அநேக நேரம் ஜனங்கள் சொல்ற வார்த்தை, ಜನರು ಹೇಳುವಂತ ಮಾತುಗಳು இருதயத்தை குத்துகிறதாக இருக்கும், ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಚುಚ್ಚುವಂತದಾಗಿದೆ. இதே போலதான் இந்த அண்ணாளுடைய சூழ்நிலை இருந்தது. ಇದೇ ರೀತಿಯಾಗಿ 12 ಸನ್ನಿವೇಶಗಳು ಇದ್ದಿತ್ತು. அப்படி இருக்கும்போது தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ರೀತಿ ಇರುವಾಗಲೇ அண்ணாள் என்ன பண்ணுகிறாள், தேவனுடைய சமூகத்திலே, ಅಣ್ಣಾಳ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். ತಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಉಯ್ಯುವಳಾಗಿದ್ದಾಳೆ. ஊற்றி இருக்கும்போது தேவனுடைய மனுஷனாக ஏலி சொல்லுகிறார், ಉಯ್ಯುವಾಗ ದೇವ ಮನುಷ್ಯನಾದ ಎಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னதோ போதை உள்ள ஸ்திரீயாக, குடித்து கொண்ட ஸ்திரீயாக ஏன் இருக்கிறாய், நீ உன்னுடைய போதை விட்டு வெளியே வா என்ன பண்ற சொல்லுகிறவராக. ಆ ಸ್ತ್ರೀ ಬಳಿ ನೀನು ಕುಡಿಬಿಟ್ಟು ಯಾಕೆ ನೀನು ಈ ರೀತಿ ಇದೆಯಾ, ನೀನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಈಚೆ ಬಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. வேதனை மேல் வேதனை, ಕಷ್ಟದ ಮೇಲೆ ಕಷ್ಟ, அவமானத்தின் மேலே அவமானம், ನಾಚಿಕೆ ಮೇಲೆ ನಾಚಿಕೆ. ஆனால் பிரியமான தேவனுடைய ಅದೇ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அண்ணாளோ தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றினாள். ಅಣ್ಣಳು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಬಿಚ್ಚಿ ನೀರಿನಂತೆ ಉಯ್ದಳು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எதெல்லாம் உன்னுடைய சூழ்நிலையில அவமானமாக இருக்கிறதோ, நிந்தையாக இருக்கிறதோ, ನಿಮ್ಮ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಯಾವ್ಯಾವ್ದೆಲ್ಲ ನಾಚಿಕೆ ಆಗಿದೆಯೋ, ಅವಮಾನವಾಗಿದೆಯೋ, அது தேவனுடைய சமூகத்தில் நீ ஊற்றுகிறவனாக, ಅದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಉಯ್ಯುವನಾಗಿ, தண்ணீரை போல ஊற்றுகிறவனாக, ನೀರು ಅಂತೆ ನೀವು ಉಯ್ಯುವರಾಗಿರಿ. ஏனென்றால் நம்மளுடைய தேவன் தாமே
ಯಾಕಂದರೆ ನಮ್ಮ ದೇವರು ತಾನೇ, அவருடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ஒடுக்கப்படுகிற உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை நம்முடைய தேவன் அவர் அல்பமாக எண்ணுவதில்லை. ನೀವು ಪಡುವಂತ ಉಪದ್ರವಗಳು ಆತನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸೋದಿಲ್ಲ. இந்த உபத்திரப்படுகிற மனுஷனை நம்முடைய தேவன் அவர் அருவருப்புவதும் இல்லை. ದೇವರು ನೀವು ಪಡುವಂತ ಪ್ರಯಾಸಗಳಲ್ಲಿ ಉಪದ್ರವಗಳು ಆತನು ಬೇಡವೆಂದು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை அசைக்கவும் மாட்டார், ನಿನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, தள்ளவும் மாட்டார். ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக, ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததான அவமானம் என்ன? ಇಸ್ರಾಯೇಲಿಯಲ್ಲಿ ಇದ್ದ ಅವಮಾನವೇನು? தேவனுடைய வசனம் சொல்லுங்க, உன்னுடைய அவமானத்தை நான் நீக்குவேன். தேவனுடைய வசனம் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறது. ನಿನ್ನ ನಾಚಿಕೆಯನ್ನು ನಾನು ನೀಗಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. ஆனா பிரியமான தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்ததான அவமானம் என்ன? ಇಸ್ರಾಯೇಲ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದ ಅವಮಾನವೇನು? நம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. 36 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கும்போது 36 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುವಾಗ வாசிக்க வேண்டாம். அநேக இஸ்ரவேல் ஜனங்களை சுத்தி இருக்கிறதான ஜனங்கள் சொல்லுகிறது என்னவென்றால், ಅನೇಕ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಸುತ್ತಲೂ ಇರುವ ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, அநாதி காலமாக இருந்ததான பர்வதங்கள் இப்ப என்ன போயிச்சு? பாழாய் போனது. ಅನಾಥ ಕಾಲದಲ್ಲಿ ಇರುವಂತ ಬೆಟ್ಟಗಳು ಹಾಳಾಗಿತ್ತು. ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நகரம் பாழாய் போயிருக்கிறது. ಆಶೀರ್ವಾದ ಇರುವಂತ ಸ್ಥಳವು ಹಾಳು ಬಿದ್ದಿದೆ. புலம்பலின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது ಪ್ರಲಾಪದಲ್ಲಿ ಓದುವಾಗ அநேகர் சொல்லுகிறார்கள், ಅನೇಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, எருசலேமை பார்த்து சொல்லுகிறார்கள் என்னவென்றால், ಯೆರೂಸಲೇಮಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಏನೆಂದರೆ, இந்த நகரம் அநேகருக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டிய நகரம், ಈ ನಗರವೇ ಎಲ್ಲರಿಗೂ ಸಂತೋಷ ಕೊಡುವಂತ ನಗರ, இது கொடಬೇಕಿರುವ நகரம், இந்த நகரம் தான் கொடுக்கணுமா? ಈ ನಗರವೇ ಸಂತೋಷ ಕೊಡಬೇಕಾ? அநேகருக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டிய நகரம் பாழை விழுந்திருக்கு. ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವ ನಗರ ಹಾಳು ಬಿದ್ದಿದೆ. அநேகரை கட்டி எழுப்ப வேண்டிய நகரம் என்ன பண்ணிருக்கு? கீழே விழுந்திருக்கு. ಅನೇಕರನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವ ನಗರ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿದೆ. அநேகரை போஷிக்க வேண்டிய பூமி இப்ப மணல் பூமியாக இருக்கிறது. ಅನೇಕರನ್ನು ಪೋಷಣೆ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವು ಮರಳು ಭೂಮಿಯಾಗಿದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உண்மையிலே கண்ணோக்கமாக இருப்பேன். ದೇವರ ವಾಕ್ಯವೇಳಿದೆ, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ. இதெல்லாம் பாழாயிருக்கிறதோ, ಯಾವ್ಯಾವ್ದೆಲ್ಲ ಹಾಳು ಬಿದ್ದಿದೆಯೋ அதை நான் பயிர் நிலமாக இருப்பேன். ಅದನ್ನು ಪೈರು ಬಿತ್ತನೆ ಮಾಡುವ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸ್ಥಳವಾಗಿ ನಾನು ಮಾಡುவேன். ಅನೇಕರಿಗೆ ಅದು நிறைந்த இடமாக நான் மாற்றுவேன். ಅನೇಕರಿಗೆ ಅದು ವೃದ್ಧಿ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ, ஜனங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், ಈ ಜನರು ನೋಡಿನೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿದ್ದೇನೆ, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಪಕ್ಷವಾಗಿದ್ದೇನೆ. நான் உன்மேல் கண்ணோக்கமாக இருந்து நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது, ನಾನು ನಿನ್ನ ಪರವಾಗಿರುವಾಗ, நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது, உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது, ನಾನು ನಿನ್ನ ನೋಡುವಾಗ நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? பழுகி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். ನೀವು ಹೆಚ್ಚು ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತೀರಾ. நீங்கள் விருத்தி அடைகிறவர்களாக இருப்பீர்கள். ನೀವು ಹೆಚ್ಚು ಉಳ್ಳವರಾಗಿ ಇರ್ತೀರಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் வாசித்ததான சங்கீதத்தை நாம் வாசித்தோம். ಅದರಿಂದ ನಾವು ಓದುವಂತ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದುದು என்ன வாசித்தோம்? ಏನು ಓದುದು? அவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் என்ன ஆனது? ಆತನು ನೋಡುವ ಮುಖಗಳು ಏನಾಯ್ತು? பிரகாசம் அடைந்தது. ಪ್ರಕಾಶ ಹೊಂದಿತ್ತು. அவர்களுடைய முகம் என்னவாகவில்லை? ಆತನ ಮುಖಗಳು ಏನಾಗಿಲ್ಲ? வெட்கம் அடையவில்லை. ನಾಚಿಕೆ ಹೊಂದಿಲ್ಲ. வசனத்தை வாசிக்கும் போது ಬೇರೆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಾಗ இந்த ஏழை என்ன பண்ணான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ಈ ಬಡವನು ಕರ್ತನ ನೋಡಿ ಕೇಳಿದನು. கர்த்தர் பதில் கொடுத்து ஏழைக்கு இருந்த எல்லா நெருக்கத்தில் அவர் என்ன பண்ணார்? விடுதலை படுத்தினார். ಆತನು ಬಡವಗಿರುವ ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟುಗಳಿಂದ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಿದನು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கர்த்தருடைய நாளிலும் ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳು, ಇದು ಕರ್ತನ ದಿನದಲ್ಲಿ நாம் கர்த்தரை நோக்கி நான் பார்க்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ಆತನ ನೋಡಿ ನೋಡುವರಾಗಿರೋಣ. வாசிங்களேன், அதே அதிகாரம் 34 வசனம் 35 வசனத்தை வாசிங்க. ಅದೇ 34 35 ವಾಕ್ಯ ಓದೋಣ. பாழாக்கப்பட்ட தேசம், பாழாக்கப்பட்டதான தேசம், தேவன் கண்ணோக்கும் போது என்ன ஆகும்? பாழாக்கப்பட்டதான தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாலாய் கிடந்ததற்கு பதிலாக என்ன ஆகும்? பயிரிடப்படும். பாலாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும், அவாந்திரமும் பாலும் நிர்மலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் என்று சொல்லுவார்கள். ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்? தேவன் கண்ணோக்கமாக இருப்பவர்கள் சொல்லுவாங்க, ಜನರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆಂದರೆ, தேவன் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿರುವಾಗ ஆளா இருக்கிறதான தேசம் கட்டப்படும், ಆಳು ಬಿಟ್ಟ ಸ್ಥಳವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. நம்ம மேல் இருக்கிறதான நிந்தையை தேவன் நீக்குவார், ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ ಅವಮಾನವನ್ನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ. ஜனங்கள் சொல்வார்கள், ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ, இனிமேல் பாழான தேசம் இல்லை, ಇನ್ನು ಆಳು ಬಿದ್ದ ಸ್ಥಳವಿಲ್ಲ, இது உபயோகம் இல்லாததான தேசம் இல்லை, ಇದು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದ ದೇಶವಲ್ಲ. இந்த தேசம் எதை போல இருக்கிறது? ಈ ದೇಶವು ಯಾವುದಂತೆ ಇದೆ? தேவனுடைய தோட்டமாகிய ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது. ಇದು ದೇವರ ತೋಟವಾಗಿ ಏದೆನ್ ತೋಟವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಅನೇಕರಿಗೆ ಆನಂದಂ ಕೊಡುಕುಂಬಡಿಯಾಗ, ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುವಂತೆ, to be a delight to many people, ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷத்தையும் ಆನಂದத்தையும் கொடுக்கிறதான ಅನೇಕರಿಗೆ ಸಂತೋಷವು ಆನಂದ ಕೊಡುವಂತೆ அந்த தோட்டமாக தேவன் மாற்றுகிறவராக ಆ இருப்பார். ತೋಟವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತಾನೆ. 36 வசனம், அடுத்த வசனத்தை வாசிங்க. 36. கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் நிர்மூலமாகுனதை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இதை நான் என்ன பண்ணுவேன்? செய்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, சுத்தி இருக்கிறதான ஜனங்கள் தேவன் நம்மளை கட்டி எழுப்பும் போது, ಸುತ್ತಿಲಿರುವ ಜನರು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಾಗ அவங்களுடைய வாயில தூஷணமான வார்த்தை வருவதில்லை. ಅವರ ಬಾಯಿಯಲ್ಲಿ ದೂಷಣ ಮಾತುಗಳು ಬರುವುದಿಲ್ಲ. இதுவரைக்கும் பேசிದ தலைக்குறைவான வார்த்தை வருவதில்லை. ಇಲ್ಲಿ ಗಂಟ ನಾನು ಮಾತಾಡಿ ತಲೆ ಕೆಳಗೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ಕೆಳಮಟ್ಟமாக கீழ்மட்டமாக பார்க்கிறதான பார்வை இருக்கிறதில்லை. ಅದು ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವ ದೃಷ್ಟಿ ಇರುವುದಿಲ್ಲ. அவர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், ಆತನು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, கர்த்தரே இவர்கள் என்ன பண்ணியிருக்கார்? நிர்மூலமானவர்களை கட்டி இருக்கிறார். ಯೆಹೋವನೇ ಇವರನ್ನು ನಿರ್ಮೂಲವಾಗಿರುವುದನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. பாழா இருக்கிறதை தேவன் தாமே பயிர் நிலமாக்கிறவராக இருக்கிறார். ಅದು ಆಳು ಬಿದ್ದ ಸ್ಥಳವನ್ನು ಬೆಳೆಸುವನಾಗಿ ಇದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எத்தனையோ சாட்சியை நாம் கேட்க முடியும். ಎಷ್ಟೋ ಜನರ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ. உலகத்தினால தள்ளப்பட்டவர்கள், ಲೋಕದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாதவர், ಏನಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲದವರು, எல்லாராலும் சொந்த குடும்பத்தினால தள்ளப்பட்டவர்கள், ಎಲ್ಲರಿಂದ ತಂದ ಸ್ವಂತದವರಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. இந்த ஜனங்க தேவனை பிடித்துக் கொள்ளும் போது, ಈ ಜನರು ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ தேவன் அவங்களை எங்கேயோ மேல உயர்த்துகிறவராக, ದೇವರು ಎಲ್ಲೋ ಆತನು ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾನೆ. ஜனங்களுடைய வாயில வர்றது என்னவென்றால், ಜನರ ಬಾಯಿಲಿಂದ ಬರುವ ಮಾತು ಏನೆಂದರೆ, சாமர்த்தியமாக இருக்கிறதுனால இவன் வரல, ಇವನು ಸಾಮರ್ಥ್ಯವಾಗಿರುವುದರಿಂದ ಬಂದಿಲ್ಲ, இந்த ஆளுடைய படிப்போ இந்த ஆளுடைய ஞானத்தினால வரல, ಇವನ ಮನಸ್ಸಿನ ವಿದ್ಯೆಯೋ ಇವನ ಮನಸ್ಸಿನ ಜ್ಞಾನದಿಂದ ಇಲ್ಲ, தேவனை இவர் என்ன பண்ணாங்க? உயர்த்தினாங்கன்னு ஜனங்க சொல்லுவாங்க. ದೇವರು ಇವನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದನೆಂದು ಜನರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உலகத்தாருடைய வாயில என்ன வரப்போது? சாட்சி வருகிறதாக இருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರ ಬಾಯಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ? ಸಾಕ್ಷಿ ಬರುತ್ತದೆ. இந்த மனுஷன் வேற யாரும் வித்தியாசமா இருக்கிறார். ಈ ಮನಸ್ಸ ಬೆಳೆಯಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರೋ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದ್ದಾರೆ. எங்களுடைய கண்ணு பிரகாரமா பார்க்கும்போது இவர் ஒரு ஃபெயிலியர். ನಮ್ಮ ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಯಿಂದ ನೋಡುವಾಗ ಇವರು ಫೈಲರ್ ಆಗಿದ್ದಾರೆ. இவனுக்கு படிப்பு இல்லை, இவனுக்கு ஞானம் இல்லை, டிகிரி ஒண்ணுமே இல்லை, ಇವನಿಗೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ, ಜ್ಞಾನ ಇಲ್ಲ, ಡಿಗ್ರಿ ಇಲ್ಲ, ಏನೂ ಇಲ್ಲ. ஆனா யாரோ இவங்க கூட இருந்து சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ಆದರೆ ಯಾರೋ ಇವನ ಜೊತೆಲಿ ಇದ್ದು ಸಹಾಯ ಮಾಡುವರಾಗಿದ್ದಾರೆ. தேவன் சொல்லுகிறது என்னது? ದೇವರು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, சொன்னேன், நான் இதை என்ன பண்ண போறேன்? ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ? செய்கிறவனாக ಇದು ಮಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேகர் சாட்சி நம்ம கேட்கிறவர்களாக இருப்போம். ಅನೇಕರು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳುವರಾಗಿದ್ದೇವೆ, கேட்கிறவராக இருக்க போறோம். ನಾವು ಕೇಳುವರಾಗಿದ್ದೇವೆ. என்னவென்றால், ಏನೆಂದರೆ, ஜனங்க சொல்லணும், ಜನರು ಹೇಳಬೇಕು, உங்க தேவன் உங்க கூட இருக்கிறனால தான் நீங்க என்ன பண்ணீங்க? ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇರುವುದರಿಂದ ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? இந்த வேலையில நீங்க மேல வந்தீங்க. ಈ ಕೆಲಸದಲ್ಲಿ ಮೇಲೆ ಬಂದಿರಿ. உங்க தேவன் உங்க கூட இருக்கிறதுனால தான் ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವುದರಿಂದ இந்த பிரச்சனை உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு, இது மேல ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಸಾಲ್ವ್ ಮಾಡಿದಾಗ ಆಯ್ತು, ನೀವು ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗುತ್ತದೆ. உங்கள் தேவன் உங்க கூட இருக்கிறதுனால தான் ದೇವರು ನಿಮ್ಮ ಕೂಡ ಇರುವುದರಿಂದ உங்களுடைய படிப்பில் இவ்வளவு மேல கனமுள்ளவர்களாக வர முடியாதானது. ನಿಮ್ಮ ವಿದ್ಯೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿ ಬರುವಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. தேவன் சொல்லுகிறார், ಅದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, சொல்லி இருக்கிறேன், ಅದು ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, நான் செய்யறதுக்கு என்னவா இருக்கிறேன்? ನಾನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಏನಾಗಿದ್ದೇನೆ? ரெடியாக இருக்கிறேன். ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதெல்லாம் சொல்லிவிட்டு தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ಎಲ್ಲಾನು ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. இப்ப 37ஆம் வசனத்தை வாசிங்க. 37ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಓದೋಣ. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி நான் இதை அனுகிரகம் செய்ய முடியும். ஒரு நிமிஷம், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது என்னது? இதெல்லாம் நான் செய்யறதுக்காக நான் ரெடியா இருக்கேன். நான் சொன்னதை நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் வாக்கு பண்ணினதை நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நான் உன்னுடைய அவமானத்தை நீக்கி நான் உன்னை கனப்படுத்துறதுக்கு நான் ரெடியாக நான் இருக்கிறவனாக இருக்கிறேன். வாசிங்க. நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம்
பண்ண வேண்டும். அவர்கள் என்ன பண்ணி என்னிடத்துல ಅವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? விண்ணப்பம் பண்ணுகிறதாக. ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದು. விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக. ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವುದು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜெபம் என்றால் என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದರೆ ಏನು? நம்மை உண்டாக்கினதான கர்த்தர் இடத்துல, ನಮಗೆ ಉಂಟು ಮಾಡಿದ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ, நம்முடைய தகப்பன் இடத்துல, ನಮ್ಮ ತಂದೆ ಬಳಿಯಲ್ಲಿ, ஆண்டவரே இந்த பிரச்சனை எல்லாம் என்கிட்ட இருக்கு, ದೇವರೇ ಈ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ, இந்த உபத்திரவத்தின் மத்தியில நான் போகிறேன், ಈ ಬಾಧೆ ಒಳಗಡೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஆண்டவரே இந்த சூழல்ல எந்த டைரக்ஷன் நான் போகணும்னு தெரியல, எல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ದೇವರೇ ಯಾವ ಈ ಸನ್ನಿವೇಶವು ಯಾವ ಡೈರೆಕ್ಷನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗಿದೆ. ஆண்டவரே எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் சப்போர்ட், எனக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் இல்ல, என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எப்ப உழுவான் குழி தோண்டி உள்ள புதைக்கலான்னு இருக்கிறாங்க. ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡೋರು ಯಾರು ಇಲ್ಲ, ಯಾವಾಗ ಈ ಜನ ನೋಡುತ್ತಾರೆ, ಯಾವಾಗ ಗುಂಡಿಯನ್ನು ತೋಡಿ ಇವನು ಕೆಳಗೆ ಬೀಳಬೇಕಂತ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த நேரத்தில் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ದೇವರನ್ನು ನೋಡುವಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಅದು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் சொன்னேன், நான் என்ன பண்ண போறேன், ನಾನು ಹೇಳಿದ್ದೇನು ಅದೇನು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் நிறைவேற்றுகிறவன், ಅದು ನೆರವೇರಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ. நீங்கள் வாக்குத்தத்தத்தை, உங்கள் பர்சனல் வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள், ನೀವು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ತೆಗೆದಿದ್ದೀರಾ. தேவனை நோக்கி சொல்லுங்க, ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ஆண்டவரே இதை சொல்லி இருக்கிறீங்க, ದೇವರೇ ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಾ, இதை என்ன பண்ணுங்க, நீங்க நிறைவேற்றுகிறவன், ಇದನ್ನು ನೆರವೇರಿಸಿರಿ. இது நீங்க சொல்லி இருக்கீங்க, லார்ட் யூ ஹேவ் ப்ராமிஸ்ட் திஸ், இதை நீங்க வாக்கு பண்ணி இருக்கிறீர்கள், ಇದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಾ, இதை நீங்க என்ன பண்ணுங்க, ಇದನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು, நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ಇದು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு அறிந்த சம்பவம் ஒன்று, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಅರಿತವಂತ ಸಂಭವಗಳು ಉಂಟು. தேவன் கர்த்தராக இயேசு ஆனவர் எரிகோ நகரத்துக்கு போகும்போது, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಎರ್ಕೋವಿಗೆ ಹೋಗುವಾಗ அங்கே ஒரு குருடன் என்ன பண்ணுகிறார், இயேசு இடத்துல வருகிறவனாக இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕುರುಡನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಯೇಸು ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ஜனர்கள் இந்த குருடனை இயேசு இடத்துல கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார். ಜನರು ಆ ಕುರುಡನನ್ನು ಯೇಸು ಬಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், ಆ ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಯೇಸು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 51, மார்க் 10:51. ಮಾರ್ಕ 10:51. இயேசு இந்த குருடனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணுகிறார், விரும்பி கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மனுஷனுக்கு பேர் இல்ல, ಈ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೆಸರು ಇಲ್ಲ, அவனுடைய காலமெல்லாம் குருடனாக இருந்து அவன் பிச்சை கேட்கிறதாக தான் இருக்க வேண்டும். ಅವನು ಕಾಲವೆಲ್ಲ ಅವನು ಕುರುಡನಾಗಿದ್ದು ಬಿಸೆ ಬೇಡುತ್ತಿದ್ದನು. அவனுடைய பேர் கூட என்னன்னா அவங்க அப்பா பேர் தான் வச்சிருக்காங்க. ಅವನ ಹೆಸರು ಏನಂದ್ರೆ ಅವನ ತಂದೆ ಹೆಸರು ಇಕ್ಕಿದ್ದಾರೆ, என்னது, பார்த்திமேயு. ಬಾರ್ತಿಮಿಯೋ. அவனுக்கு சொந்தமாக பேர் இல்ல, அவனை பார்க்கும்போது என்னது, திமேயோடைய பையன், டிமேயஸோடைய பையன், டிமேசியோட பையன் வச்சுட்டு, ಅವನು ಸ್ವಂತ ಹೆಸರಲ್ಲ, ಅವರ ತಂದೆ ಹೆಸರು ಅಂತ ಕರೀತಾ ಇದ್ರು. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாமுவேல் எனக்கு ஒரு பையன் இருக்கு, ஷலோம் சன் வந்துட்டு, நான் சாமுவேல் சாமுவேலுடைய சன் சொல்லி சாமுவேல் சன்னாவே என்ன ஆயிடுச்சு, அந்த பையனுக்கு பேர் வச்சாச்சு. ಅದು ಸಾಮ್ಯೇಲ್ ಸನ್ನಾಗಿ ಹೆಸರು ಇಟ್ಟಾಯ್ತು. அந்த பையனுக்கு பேர் நம்மளுக்கு இன்னும் தெரியல, ಆ ಮಗನ ಹೆಸರು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பேர் கூட என்னது, கனமுள்ள மனுஷனுடைய பையன். ಅವನ ಹೆಸರು ಕೂಡ ಏನಂದ್ರೆ ಗೌರವ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನ ಹೆಸರು. அப்பாவுடைய பேரு கனமுள்ள மனுஷன், ಆ ಅಪ್ಪ ತಂದೆ ಹೆಸರು ಗೌರವ ಉಳ್ಳ ಹೆಸರು. அவன கௌரவ உள்ளவன், ಅವನು ಗೌರವ ಉಳ್ಳವನು. கௌரவ மனுஷனுடைய பையனுக்கு என்னவா இருக்கிறது, ಅವನು ಗೌರವ ಉಳ್ಳ ಹೆಸರು ಏನಂದರೆ, அவனுக்கு கண்ணு தெரியல, ಅವನ ಕಣ್ಣು ಗೊತ್ತಿಲ್ಲ, அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, ಅವನಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಗೊತ್ತಿಲ್ಲ, சொந்த பேர் இல்ல, ಸ್ವಂತ ಹೆಸರು ಇಲ್ಲ. அவன் காலமெல்லாம் யாராவது எனக்கு சகாயம் பண்ணுவாங்களா, அங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான். ಅವನ ಕಾಲವೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡೋದು, ಯಾರನ್ನ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வாலிபர்களை, ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯುವಕರೇ, வாலிப நாட்கள்ல you might have lost your vision, தரிசனத்தை இழந்தவர்களாக இருப்போம். ನಾವು ದರ್ಶನಗಳು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿರಬಹುದು. ஏதோ வாழ்க்கை நடக்குது, ಏನೋ ಜೀವನ ನಡೀತಾ ಇದೆ, என்னுடைய படிப்புக்கு நான் விரும்பின வேலை இல்ல, ನನ್ನ ವಿದ್ಯೆಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲ, வேலைக்கும் ஏதோ ஒரு வேலை நடக்குது, ಕೆಲಸಕ್ಕೆ ಏನೋ ಒಂದು ನಡೀತಾ ಇದೆ, அவன் என்னைக்கு என்ன டெர்மினேட் பண்றான்னு எனக்கு தெரியாது, ಯಾವಾಗ ನನ್ನನ್ನು ತೆಗಿತಾನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்த்திமேயுடைய சூழ்நிலை இந்த மாதிரி தான் இருந்தது. ಬಾರ್ತಿಮೆಯ ಸನ್ನಿವೇಶವು ಈ ರೀತಿ ಇದೆ. இயேசு இந்த மனுஷன் நோக்கி சொல்லுகிறார், ಯೇಸು ಮನುಷ್ಯನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், ನಾನು ನಿನಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು, இந்த சூழ்நிலை உனக்கு என்ன செய்ய வேண்டும், ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ தேவன் ಮಕ್ಕಳೇ, நம்மளை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த காலை நேரத்துல, ಈಗ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த வருஷத்துல உனக்கு என்ன செய்ய வேண்டும், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಿನಗೆ ಏನು நீ ಮಾಡಬೇಕು, வேண்ட போது நான் என்ன பண்ணுகிறேன், ನೀನು ಬೇಡುವಾಗ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் பதில் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். ನಾನು ಉತ್ತರ ಕೊಡುವನಾಗಿದ್ದೇನೆ. 34 சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 34:17 ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, வாசிங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திலும் நீங்களாக்கி விடுகிறார். நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருக்கிறார்.
நீதிமான்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, ನೀತಿವಂತರು ದೇವರು ನೋಡಿ ಕರೆಯುವಾಗ, இயேசுவை நோக்கி இயேசுவே எனக்கு இந்த பார்வை தாருங்கள் என்று பர்த்திமை சொன்னது போல, ಯೇಸುವೆ ನನಗೆ ದೃಷ್ಟಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂದು ಬಾರ್ತಿಮನು ಹೇಳುವಂತೆ, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, ನಾವು ದೇವರು ನೋಡಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವಾಗ, தேவன் நம்மளுக்கு வேண்டிய காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார், செய்கிறவராக. ದೇವರು ನಮಗೆ ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. எந்த காரணமா இருக்கணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಯಾವ ಕಾಲವಾದರೂ ಕೂಡ நாம் வேதவசனத்தை வாசித்த பிரகாரமாக, ದೇವರ ವಾಕ್ಯ ಓದಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ நம்முடைய இருதயத்தை கர்த்தனுடைய சமூகத்தில் ஊற்றும் போது, ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿಚ್ಚುವಾಗ, நம்மளுடைய வேண்டுதலை கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡುವಾಗ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, I will listen to your plea. நான் உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்கிறவனாக, ನಾನು ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. கேட்டு தேவன் என்ன பண்ணுவார்? எசேக்கியேல் 36 37 வசனத்தை இரண்டாம் பாகத்தை வாசிங்க. 36 37 வாಕ್ಯಗಳನ್ನು ಓದೋಣ. மந்தை பெருகிறது போல, மந்தை பெருகிறதுக்கு போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம், பண்டிகை காலங்களில் பண்டிகை காலத்தில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற, எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். மனுஷர் மந்தையால் என்ன பண்ணிருக்கும்? நிரம்பி இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ என்னிடத்துல கேளு, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳು, நான் மந்தை பெருகிறது போல உன்னிடத்துல ஜனங்களை பெருகும்படியாக செய்வேன். ನಾನು ಆ ಹಿಂಡುಗಳನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ನಾನು ಜನರನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. நாம் தியானித்து வரும்போது நான் சொன்னேன், ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಾಗ ಹೇಳಿದೆನು, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் செரையாய் போகும்போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಬಾಬಿಲೋನ್ ದೇಶಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಹೋಗುವಾಗ, செரையாக போவாங்க, கைதியாக போகும்போது, ಅವರು ಕೈದಿಯಾಗಿ ಹೋಗುವಾಗ, பாபிலோன் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? ಬಾಬಿಲೋನ್ ಜನರು ಏನು ಮಾಡಿದ್ರು? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? நிர்மூலம், எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க. ಎಲ್ಲರನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಟ್ಟರು. நகரத்துடைய கோட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அழிச்சிட்டாங்க. ನಗರದಲ್ಲಿ ಗೋಪುರಗಳು ಕೋಟೆಗಳು ಒಡೆದು ಹಾಕಿದ್ರು. எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் உற்பத்தி ஆகுதோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುತ್ತದೋ அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ಆ ಜಾಗದವೆಲ್ಲ ಹಾಳು ಮಾಡಿದರು. அப்பதான் ಹಾಗೆ அநேகர் வந்துட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வரும்போது, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕೆ ಮತ್ತೆ ಬರುವಾಗ நிறைய பேர் என்ன பண்ணல, வரல. ಅನೇಕ ಜನರು ಬರಲಿಲ್ಲ. அநேகர் பாபிலோனுக்கு போன இதோ பெரிய ஒரு கும்பல் பாபிலோனுக்கு போனது. ದೊಡ್ಡ ಗುಂಪು ಬಾಬಿಲೋನಕ್ಕೆ ಹೋದರು. ஆனா திரும்பி வந்தது கொஞ்சம் ஜனங்க தான் இருந்தாங்க. ಮತ್ತೆ ಬಂದಿರು ಸ್ವಲ್ಪ ಜನರು. அதுல ஒரு கால் பாகமோ அதுல 10% தான் நாங்க வந்தவங்களாக இருந்தாங்க. ಅದರಲ್ಲಿ ಕಾಲು ಭಾಗವೋ ಇಲ್ಲವೇ 10% ಏನೋ ಬಂದವರಾಗಿದ್ದರು. தேவன் சொல்லுகிறார், ಅದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த ஜனங்களை நான் விருத்தி அடையும்படியாக நான் செய்வேன். ಈ ಜನರನ್ನು ನಾನು ಅಭಿವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ அநேகத்தை இழந்து விட்டு கொஞ்சம் தான் நம்ம கையில இருக்கிறதாக இருக்கும். ಅನೇಕರನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. ஒரு காலத்துல ஓஹோன்னு நம்ம இருந்திருக்கலாம். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಓಹೋ ಅಂತ ಇರಬಹುದು. ஆனா இப்ப எல்லாம் இழந்து கையில கொஞ்சம் தான் இருக்கிறதா. ಇವಾಗ ಈ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಇದೆ. ஏதோ சர்வைவ் ஆகணும், கையில இருக்கிறது என்னது ஒட்டை சமைக்க ஊட்டலாம், நேரத்துக்கு சாப்பாடு இருக்கிற வரைக்கும் போதுன்னு ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ಸಮಯಕ್ಕೆ ನಮಗೆ ಊಟ ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಸಾಕು ಅಂತ ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಆದರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, இவ்வளவு கொஞ்சம் கையில இருந்தால், ಎಷ್ಟೇ ಸ್ವಲ್ಪ ನಿನ್ನ ಕೈಲಿದ್ದರೂ, என்னிடத்துல நீ உண்மையா இருந்தீனா, ನೀ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕಷ್ಟವಾಗಿದ್ದರೆ, நான் அதை மந்தை பெருகும்படியாக நான் செய்வேன். ಅದು ಹಿಂಡುಗಳು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. காலியாக இருந்ததோ, ಎಲ್ಲವನ್ನು ಖಾಲಿಯಾಗಿತ್ತು. எதெல்லாம் காலியாக இருந்ததோ, ಯಾವ್ಯಾವ್ದೆಲ್ಲ ಖಾಲಿಯಾಗಿತ್ತು, நான் நிரப்புகிறவனாக இருப்பேன். ಅದನ್ನು ನಾನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. தேவன் சொல்லுகிறார், ಅದೇ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, நான் அதை நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். ಅದು ನೆರವೇರಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த மந்தை பெருகிறது எப்படி இருக்கிறதாக இருக்குது? ಈ ಹಿಂಡನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? எந்த மந்தையாக இருக்குது இது? ಯಾವ ಹಿಂಡಾಗಿದೆ ಇದು? சொல்லுங்க, ಹೇಳಿ ನೋಡೋಣ. எந்த மந்தையாக இருக்குது? 38 வசனத்துல போட்டிருக்கு. எந்த மந்தையாக இருக்குது? 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದಿ ಹಾಕಿದೆ. ಯಾವ ಹಿಂಡದು? பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்துல பண்டிகையில கொடுக்க வேண்டிய பலியாக இருக்கு. அப்படிதானே போட்டிருக்கு? வாசித்துருங்க அக்கா. பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, தேவனுடைய ஆலயத்துக்காக பரிசுத்தப்படுத்து எப்படி திரளாக இருக்கிறதோ, அதே போல நான் என்ன பண்ணுவேன்?
பெருகிறவனாக இருப்பேன். ಅದೇ ರೀತಿ ನಾನು ಹೆಚ್ಚಿಸುವನಾಗಿ ಇದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதவசனத்தை நாம் பார்க்கும்போது ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கறது என்ன பண்ணுவாங்க? ஜனங்க டாப் கிளாஸ் தான் என்ன பண்ணுவாங்க? கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಕೊಡುವಾಗ ಅದು ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅದನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ கொடுத்தார். நல்லா இருக்கிறது என்னதான் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ಚೆನ್ನಾಗಿರೋದೇ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்லுகிறது என்னது? ಅದು ದೇವರು ಹೇಳುವುದು ಏನೆಂದರೆ, ஆட்டு மந்தை எல்லாம் கம்மியா இருந்தாலும், எல்லாம் போனா, எல்லாம் என்ன சொல்ல அழிந்திருந்தாலும், ನಿನ್ನ ಮಂದಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಡಿಮೆ ಆಗಿದ್ದರೂ ಕೂಡ நான் பெருகும்படியாக செய்வேன். ಅದನ್ನು ನಾನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. பெருகிறது அது எந்த குவாலிட்டியாக பெருகும்? ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக, ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿ, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக தான் என்ன பண்ணும்? பெருகிறதாக இருக்கும். ಅದು ಫಸ್ಟ್ ಕ್ವಾಲಿಟಿಯಾಗಿ ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. நான் சொன்னது புரிஞ்சுச்சா? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗಿತ್ತಾ? வேதவசந்த எபிரேய பாஷையில் இட் இஸ் அ ஹோலி ஃப்ளாக், பரிசுத்தப்படுத்தி செப்பரேட் பண்ணி, தேவனுடைய ஆலயத்துக்காக செப்பரேட் பண்ணி, நல்ல ஆட்டுகள் எப்படி இருக்குதோ எல்லா ஆடுமே என்னவா இருக்கும்? அந்த மாதிரி இருக்கிறதாக இருக்கும். ಅದು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅದು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಅದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸ்பெஷல் குவாலிட்டியாக என்ன பண்ணி இருக்கிறதாக இருக்கும். ಅದು ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ಇದೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் நம்மளை உயர்த்தும் போது, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತವಾಗಿ ತರುವಾಗ, ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಾಗ, தேவன் நம் பட்சத்திலே கண்ணோக்கமாக இருக்கும்போது, ದೇವರು ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಇರುವಾಗ, ಕಟಾಸವಾಗಿ ಇರುವಾಗ, ஏதோ நாய் குட்டி போடுறது போலயோ பூனை குட்டி போடுறது போலயோ இருக்காது. ಏನೋ ನಾಯಿ ಮರಿ ಹಾಕುವಂತೆ, ಬೆಕ್ಕು ಮರಿ ಆಗುವಂತೆ ಇರುವುದಿಲ್ಲ. தேவன் ಎಲ್ಲ மேன்மையான காரியத்தை தேவன் கொடுக்கிறார். ದೇವರು ಉನ್ನತವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இப்படி எல்லாம் இருக்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಇರುವಾಗ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளுடைய வேத வசனமானது ನಮ್ಮೋಡ ಸತ್ಯವೇದವು சபைக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ಅದು ಸಭೆಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுவரைக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தவர்களாக இருந்தோம். ಇದು ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. என்ன பண்ணோம்? பார்த்தவர்களாக இருந்தோம். ನಮ್ಮ ಪರ್ಸನಲ್ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವರಾಗಿದ್ದೇವೆ. தேவன் சொன்னது என்னது? ದೇವರು ಹೇಳುವುದೇನು? நான் உன்மேல கண்ணோக்கமாக இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಟಾಸವಾಗಿದ್ದೇನೆ, நான் உன்னை பழுகி பெருகும்படியாக நான் செய்வேன், ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತೇನೆ, பாழான ஸ்தலத்தை நான் மீண்டும் கட்டுகிறவனாக இருப்பேன், ಆಳುಬಿಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ, அது மாத்திரமல்ல ஜனங்களில் நிந்தை வராதபடி உன்னை கனப்படுத்துகிறவனாக இருப்பேன், ಜನರ ಮೇಲೆ ಕೇಡು ಬರದಾಗೆ ನಿನ್ನ ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ, அவமானம் வராதபடி உன்னை உயர்த்துகிறவனாக ನಿನ್ನ ನಾಚಿಕೆ ಬರದಾಗೆ ನಿನ್ನ ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ. அது மாத்திரமல்ல பிரியமான ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எல்லாம் நான் செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ನಾನು ಎಲ್ಲ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. நீ என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய ஜனங்கள் என்ன பண்ணணும்? தேவனிடத்துல, ದೇವರ ಜನರು ಏನು ಮಾಡಬೇಕು? ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ಬಳಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವರಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ಇದು ಒಂದು ಪಕ್ಕ ಇರಲಿ. கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம், ಕಳೆದ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದು, தேவன் நம்மளுடைய பாழான ஸ்தலத்தை தேவன் கட்டுகிறவராக இருப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಳು ಬಿಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. எதுக்காக கட்டுகிறார்? ಏನಕ್ಕಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾನೆ? நாம் அநேகரை கட்டி எழுப்பும்படியாக, ನಾವು ಅನೇಕರನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ. சபைக்கு தான் தேவன் அந்த வசனத்தை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். ಅದು ಸಭೆಗೆ ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. நீ உன்னை நான் கட்டி எழுப்புற, ನೀನೇ ನಿನ್ನನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತೀಯಾ? நீ என்ன பண்ண? அநேகரை ನೀನು ಏನು ಅನೇಕರನ್ನು கட்டி எழுப்புகிறவனாக. ಅದು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವವನಾಗಿರಬೇಕು. வேத வசனம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 8ನೇ ಕೀರ್ತನೆ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, வேத வசனம் சொல்லு, என்னை கேள், ನನ್ನನ್ನು ಕೇಳು, நான் என்னதை நான் உனக்கு தருவேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியின் எல்லைகளை உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? சொந்தமாக கொடுப்பேன். ನನ್ನನ್ನು ಕೇಳುಕೋ, ನಾನು ಅನ್ಯ ಜನಗಳು ನಿನಗೆ ಅಧೀನ ಮಾಡುವೆನು. ಭೂಮಿಯ ಅನೇಕರು ನಿನಗೆ ಏನು ಮಾಡ್ತೀನಿ? ಸ್ವಾಸ್ಥವಾಗಿ ಕೊಡುವನಾಗಿ, ಅನೇಕரை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறவனாக இருப்பேன். ಆಮೆನ್. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக நேரம் ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவர் என்ன ஆசை? வயிறு நிரப்புங்க, நான் நல்ல குண்டா வளரணும், நான் ஹைட்டா வளரணும், அநேக நேரம் நம்ம குறிச்சே ஃபோக்கஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கும். ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಪ್ಪಗಾಗಬೇಕು, ನಾನು ಹಂಗಾಗಬೇಕು ಹಿಂಗಾಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ನನ್ನನ್ನು ಮಾತ್ರ ತುಂಬಿಸಪ್ಪ என்ன நிரப்புப்பான்னு சொல்லுகிறவர்களாக இருப்போம். ನನ್ನನ್ನು ನಾವು ತುಂಬಿಸು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಆದರೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு காரியம் தேவனிடத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருப்போமா? ಒಂದು ಕಾರ್ಯ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇವೆ. தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. என்னது? என்னை ಕೇள், ನನ್ನನ್ನು ಕೇಳು, நான் என்னதை தருவேன் உனக்கு? ನಾನು ಏನು ಕೊಡುತ್ತೇನೆ? அநேக ஜனங்கள் உன் மூலமாக தேவனை ஆராதிக்கும்படியாக நான் செய்வேன். ಅನೇಕ ಜನರು ನಿನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಆಸೆ ಉಂಟು? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னுடைய 25ஆம் பிறந்த நாள் நான் தேவனிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினேன். 25ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಜನ್ಮದಿನದ ದೇವರಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದೆನು. என்ன? ஆண்டவரே, ಏನೆಂದರೆ ದೇವರೇ, நான் எனக்கு
எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு கால்குலேஷன் வந்து எப்படின்னா எங்க அப்பா அம்மாவுக்கு 50 வயசு, எனக்கு வந்து 25. ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗೆ 50 ವಯಸ್ಸು, ನನಗೆ 25 ವಯಸ್ಸು. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ದು, ஆண்டவரே நான் அந்த வயசுக்கு வரும்போது ನಾನು ಆ ವಯಸ್ಸಿಗೆ ಬರುವಾಗ அட்லீஸ்ட் 50 பேராவது ಒಂದು 50 ಜನ ಆದರೂ ಕೂಡ என் மூலியமாக ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ சபையில சேர்க்கப்படுறவர்களாக இருக்கும். ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಡುವವರಾಗಿರಬೇಕು. என் மூலியமாக ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ இந்த ஜனங்க இவங்க சொல்லணும், ಇವರು ಹೇಳಬೇಕು, இந்த ஆண்ட்ரூ வந்து எனக்கு தகப்பன போல இருந்து என்னை ஆவிக்குரிய வாழ்வில் நடத்தினவனாக இருந்தான். ಈ ಆಂಡ್ರೋ ಬಂದು ತಂದೆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇದ್ದು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸೋರಾಗಿದ್ದರು. சரீர பிரகாரமாக எத்தனை பிள்ளைகள் தேவன் கொடுக்குறாங்களோ, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரீர பிரகாரமா ஆண்டவர் எத்தனை பிள்ளைங்களை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ಆದರೆ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು ಕೊಡ್ತಾರೋ ಇಲ್ವೋ, ಅದೇ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன பண்ணும், கொடுக்கிறவராக இருக்கணும். ಆದರೆ ದೇವರು ನನಗೆ ಆತ್ಮಿಕ ಮಕ್ಕಳು ಕೊಡುವರಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனை நோக்கி நாம் சொல்லுவோமா, ದೇವರ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ஆண்டவரே என் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் இந்த வருஷத்துல. ದೇವರೇ ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅನೇಕರ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இயேசுவானவர் சொல்லுகிறார், ಯೇಸು ಆದವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் நல்ல மேய்ப்பன், ನಾನು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು, நான் தான் வாசலாக இருக்கிறேன், ನಾನೇ ಬಾಗಿಲಾಗಿದ್ದೇನೆ, என்னுடைய மந்தைக்காக என்னுடைய ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன், ನನ್ನ ಕುರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, மந்தைக்காக நான் என்னுடைய மந்தை ஒவ்வொரு மந்தையும் ஒவ்வொரு ஆடுகளையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன், ಒಂದೊಂದು ಕುರಿಯು ಕೂಡ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇನೆ. அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ಅದೆಲ್ಲ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೇಳುತ್ತಾರೆ. கடைசியா சொல்றது என்னது, ಕಡೆ ಮಾತು ಏನೆಂದರೆ, இந்த மந்தையை சேராத ಈ ಕುರಿಗೆ ಈ ಹಿಂಡಕ್ಕೆ ಸೇರಾದೆ அநேக ஆடுகள் உண்டு, ಅನೇಕ ಕುರಿಗಳು ಉಂಟು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுவோம், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. ஆண்டவரே ದೇವರೇ, ஏதோ நான் வரேன், என்னை ஆசீர்வதிங்க, நான் நல்லா இருக்கணும், நல்ல வேலையை தாங்க, நல்ல வேலையை தந்தா நான் சர்ச்சுக்கு வருவேன், நல்ல எனக்கு குடும்பத்தை தந்தா நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றதை விட, ಏನೋ ನಾವು ಬರುತ್ತೇವೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಬಂದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇವೆ, ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬ ಬಂದ್ರೆ ಚರ್ಚಿಗೆ ಬರ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕಿಂತ, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், ದೇವರೇ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ, உம்மிடத்தில் நான் முழங்கால் போட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன், ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಂಡಿಕಲ್ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. என்ன பண்ணீங்க, எங்களுடைய சபையில மந்தை பெருகும்படியாக நீங்க உதவி ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿಂಡುಗಳು ಹೆಚ್ಚಿಸು. அநேகர் உம்மை அறியாதவர்கள் எங்களுடைய சபையில சேர்க்கப்பட வேண்டும். ಅನೇಕರು ತಿಳಿಯದ ಜನರು ನಿನ್ನ ಸಭೆಗೆ ಸೇರಿಸಪಡಬೇಕು. எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಆಸೆ ಇದೆ? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசி நாட்கள்ல ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ பிசாசான ஒரு வஞ்சனையை உண்டாக்கி இருக்கிறார். ಪಿಚಾಚಿ ಆದವನು ವಂಚನೆಗೆ ಒಳಗಾದವನು. வஞ்சனை என்னது? ವಂಚನೆ ಅಂದರೆ ಏನು? சிலவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஊழியத்தை செய்வாங்க, ಕೆಲವರು ಮಾತ್ರ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. வேறவங்க எல்லாம் வந்து என்னது, ಬೇರೆಯವರೆಲ್ಲ ಇರೋದು ಏನು? நம்ம வேற கோயில்களை போல ನಾವು ಬೇರೆ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ, ಬೇರೆ ಆಳೆ ಹೋಗುವಂತ ಇಲ್ಲ, ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನ ಹಾಗಿವೆ, ಬೇರೆ ಮಂದಿರ ಹಾಗೆ, ಬೇರೆ ಕೋಯಿಲ್ಗಳ போல ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ಅಲ್ಲಿ ಹೋಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, இப்படி ஒரு கிராஸ் போட்டோ, ಈ ರೀತಿ ಒಂದು ಕ್ರಾಸ್ ಮಾಡಿ, இல்ல ஒரு தேங்காய் உடைச்சோ, ಇಲ್ಲೇ ಒಂದು ತೆಂಗಿನಕಾಯಿ ಒಡೆದು 5 நிமிஷம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಕುತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆஃப்டர் தட் அது மேல அவங்களுக்கு இதுக்கும் இன்னும் கனெக்ஷன் இல்ல. ಅದು ಆಮೇಲೆ ಅದಕ್ಕೂ ಅದಕ್ಕೂ ಸಂದರ್ಭ ಇಲ್ಲ. பூசாரியோ இல்லைன்னா அந்த பண்ற முன்னாடி இருக்கிற மௌலானவ என்ன பேசுறாங்களோ சும்மா தலையாட்டிட்டு போயிருவாங்க. ಅವರು ಪೂಜಾರಿ ಮುಂದೆ ಏನೋ ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ತಲೆ ಅಲ್ಲಾಡಿಸ್ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி இருக்க கூடாது. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಾವು ಆ ರೀತಿ ಇರಬಾರದು. ஏன்னா கடைசி நாட்கள் அநேகர் என்ன இருப்பாங்க, ஃபேன் கிளப் அநேகர் இருப்பாங்க, என்னது ரசிகர் மண்டாலம் அநேகர் இருப்பாங்க. ಅನೇಕ ಕಡೆ ದಿನದಲ್ಲಿ ಏನೆಂದರೆ ಅಭಿಮಾನಿಗಳು ದಾಸಿ ಇರುತ್ತಾರೆ. ಅಭಿಮಾನಿಗಳ ಸಂಘ ಅವ್ರಿಗೆ நிறைய இடத்துல இருக்கும். ಆ ಅಭಿಮಾನಿ ಸಂಘಗಳು ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆமா, அந்த ஊழியக்காரன் நல்ல ஜோமடா, நான் என்ன கை தட்டுறேன். ಆ ಸೇವಕನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಕೈ ತಟ್ಟುತ್ತೇನೆ. அந்த ஊழியக்காரன் நல்ல பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க, அந்த ஊழியக்காரன் நல்ல பிரசங்கம் பண்றாங்க, நான் என்ன பண்றேன், இங்க இருந்து வாவ் சூப்பர், நான் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுறேன், 4 பேருக்கு நான் ஷேர் பண்றேன்னு இருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಸೇವಕನು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾನೆ ಅವನು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ ಕೈ ತಟ್ಟಿ ಅವ್ರನ್ನ ಇದು ಮಾಡುತ್ತೇವೆ. அது எல்லாம் நல்லது, ಅದೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் தேவனுக்காக நாம் சேவை செய்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರೋಣ. தேவன் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கேட்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ನಾನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ. பூமியும் அதன் நிறைவும் தேவனுடையதாக இருக்கிறது. ಅದು ಭೂಮಿಯು ಸಮಸ್ತವು ದೇವರದಾಗಿದೆ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, சேராத ಅನೇಕ ஆடுகள் உண்டு, ಇದನ್ನು ಬಂದಿಕ್ಕೆ ಸೇರಾದ ಅನೇಕ ಕುರಿಗಳು ಉಂಟು, அதை நான் சேர்க்கிறதுக்காக நான் ரெடியாக இருக்கிறேன். ಅದನ್ನು ಸೇರಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ, நீ செய்கிறவனாக ಇದನ್ನು ಮಾಡುವನಾಗಿ. வாசிப்போமா, யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இது நம்ம என்ன பண்ணுவோம், சண்டே ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்,
ಇದನ್ನೇನು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದರೆ ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು. ஆமா சண்டே ஸ்கூல்ல சின்ன பசங்கள இருந்து என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ಇದು ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ಹೇಳುತ್ತಿದ್ದೆವು. நீங்க என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ணுவேன், ನೀನು ಏನು ಕೇಳಿದ ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஆனா மேல இருக்க வசனத்தை வாசிங்க, 13 வாசிங்க, 13 வசனத்தை வாசிங்க. 13 ವಾಕ್ಯ ಓದಿ. நீங்கள் என் நாமத்தினாலே ஆமா எதை கேட்பீர்களோ ஆ. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அதை நான் என்ன பண்ணுவேன், ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ ಅದನ್ನು அதாவது செய்கிறவனாக இருப்பேன். ಅದನ್ನು ಮಾಡುವನಾಗಿ ಇರ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்ம கேட்கிறதான என்ன சொல்ல நம்மளுடைய ரிக்வெஸ்ட், நம்மளுடைய ಬೇಡಿಕೆயில இருந்து ನಾವು ಬೇಡುವಂತ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು அதை நிறைவேற்றும் போது குமாரன் மகிமைப்பட வேண்டும். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವ ತಂದೆ ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. குமாரನು ಮಗನು ಮಹಿಮೆ ಪಡಬೇಕು. மகன் ಏನು ಮಾಡಬೇಕು, ಮகிமை ಹೊಂದಬೇಕು. குமாரன் என்ன பண்ண வேண்டும், மகிமைப்பட வேண்டும். ಆ ಮಗನು ಅದರಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದಬೇಕು. நாம் கேட்கும் போது ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எல்லாம் நல்லதுதான். ನಾವು ಕೇಳುವಾಗ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ಎಂದು ಒಳ್ಳೆಯದೇ. ஆனா நம் மூலியமாக நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் நிறைவேற்றும் போது, ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ ನೆರವೇರಿಸುವಾಗ தேவனுடைய நாம மகிமைப்படுகிறதாக இருக்க வேண்டும். ದೇವರ ನಾಮವು ಮಹಿಮೆ ಪಡುವುದಾಗಿರಬೇಕು. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ದೇವರ ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அநேக நேரம் பிரியமான தேவனுடைய நம்முடைய சுயத்துக்காக அநேக நேரம் நம்ம வாழ்ந்து இருக்கலாம். ನಮ್ಮ ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ನಾವು ಜೀವನ ಮಾಡಿರಬಹುದು. இந்த வருஷம் தேவனிடத்துல ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. ஆண்டவரே நான் நீர் சொல்லி இருக்கிறீர், ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಾ, நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர், ನೀವು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಾ, நீர் என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிறதுக்கு என்னை கனப்படுத்துகிற உண்மை உள்ளவரை நான் நம்புகிறேன். ನೀನು ನನ್ನ ಜೀವವನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬರಿಸುವಲ್ಲಿ ನಂಬಿಕಸ್ಥನೆಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ஆனா என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் ಅದೇ ದೇವರೇ ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಅಲ್ಲ, என் மூலமாக உம்முடைய மந்தையில் அநேக ஆடுகள் சேர்க்கப்பட வேண்டும். ನನ್ನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಹಿಂಡುಗಡೆ ನನ್ನ ಕುರಿಗಳು ಸೇರಿಸಲ್ಪಡಬೇಕು. ನಿಮ್ಮ ಹಿಂಡಲ್ಲಿ ಅನೇಕ ಕುರಿಗಳು ಬಂದು ಸೇರಬೇಕು. உம்முடைய மந்தையில் அநேக ஆடுகள் வந்து சேர வேண்டும். ನಿಮ್ಮ ಹಿಂಡುಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕುರಿಗಳು ಬಂದು ಸೇರಬೇಕು. வேதவசனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது. ದೇವರ ವಾಗ್ದಾನ ಹೇಳಿದ್ದಾರೆ, என்னை கேள், உனக்கு என்ன பண்ணுவேன், ஜாதிகளும் ஜனங்களையும் சுதந்திரமாக தருவேன். ನನ್ನನ್ನು ಕೇಳು, ನಿನ್ನ ಜನಾಂಗಗಳನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு ಚಿಕ್ಕದು ಉದಾಹರಣವಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರೋಣ. நாம் பண்ணுகிறதான செயலிலே நாம் தேவனிடத்தை கேட்கிறதான ரிக்வெஸ்ட் வேடிக்கையில இருந்து தேவன் மகிமை உண்டாவதற்காக ನಾವು ಮಾಡುವಂತ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯಲ್ಲಿ ನಾವು ಮಾಡುವಂತ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಅದು ಪ್ರಿಯವಾಗಿರಬೇಕು. என்னவென்றால் 16ஆம் நூற்றாண்டுல 16ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ இந்த அமெரிக்கா 14-17 அப்படி அந்த நூற்றாண்டுகள்ல ಇದು ಅಮೆರಿಕ ದೇಶದ 17ನೇ ಶತಮಾನದಲ್ಲಿ ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு பேர் என்ன பண்ணாங்க, இந்த அடிமைகளை விட்டு என்ன பண்ணாங்க, இங்க போய் இந்த காலத்துல இருக்கிறதான வெஸ்ட் இண்டீஸ்ல உங்களை அடிமைகளாக விற்கிறவர்களாக இருந்தாங்க. ಅದು ಜನರು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಆ ಶತಮಾನದಲ್ಲಿ ಜನರು ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಮಾರ್ತಾ ಇದ್ರು. ஆப்பிரிக்கா தேசத்துல போய் இருக்கிற இந்த யாரெல்லாம் இந்த காட்டு மனுஷங்களோ அவங்களெல்லாம் எப்படி நம்ம லவ் பேர்ட்ஸோ இந்த பூனையோ நாயை எப்படி சிவாஜி நகரில் விற்கிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு கப்பலாக போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் இந்த பிரிட்டிஷ்காரங்க போய் விற்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறதான அந்த ಐಲ್ಯಾಂಡ್ಗಳ ಇದು ಆಫ್ರಿಕಾ ದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆ ಮೃಗಗಳು ಅದೆಲ್ಲ ಮಾರುತ್ತಿದ್ದರು, ಅದೇ ರೀತಿ ಜನರನ್ನು ಮಾರುತ್ತಾ ಇದ್ದರು, ಕಪ್ಪಳಾಗಿ ಮಾರುತ್ತಿದ್ದರು. ಪ್ರಿಯமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரிட்டிஷ்காரங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ಈ ಬ್ರಿಟಿಷ್ ಅವರು ಕ್ರಿಸ್ತರಾಗಿ ಇದ್ದರು ಕೂಡ, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு என்ன பண்ணல, யாரையும் வெளியே இருந்து இந்த ஆப்பிரிக்கா அடிமைகளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு யாரையும் ಅನುಮತಿ ಕೊಡಲಿಲ್ಲ. ಇದು ಬ್ರಿಟಿಷ್ ಅವರು ಯಾರು ಈ ಆಫ್ರಿಕಾ ಅವರಿಗೆ ಅವರು ಈಚೆಯಿಂದ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. நம்மளுடைய தேசத்திலும் பார்க்கும்போது, ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, நம்ம பைபிள் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக வந்த வில்லியம் கேரி அந்த குரூப் வந்துட்டு ಬೈಬಲ್ ಭಾಷಾಂತರ ಮಾಡುವ ವಿಲಿಯಂ ಕೇರಿ ಅವರ ತಂಡವನ್ನು, அவங்களுடைய பெரிய சத்துருக்கள் யாரா இருந்தாங்கன்னா, ಅವರ ದೊಡ್ಡ ಶತ್ರು ಯಾರಂದರೆ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா தான் இருந்தாங்க. ಬ್ರಿಟಿಷ್ ಈಸ್ಟ್ ಕಂಪನಿಯವರೇ ಇದ್ದರು. அவங்க தான் என்ன பண்ணாங்க, இவங்களை தடை செஞ்சுட்டியானா ಜನங்களுக்கு ஞானம் படிப்பெல்லாம் வந்துட்டா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்கன்னு தடை செய்யறவர்களாக இருந்தாங்க. ಇವರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಜ್ಞಾನ ಬಂದುಬಿಟ್ಟರೆ ಅಂತ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇವ್ರನ್ನ ತಡೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அதே பிரச்சனை தான் அங்க வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்கிறதாக இருந்தது. ಅದೇ ಸಮಸ್ಯೆ ಬೆಸ್ಟ್ ಇಂಡಿಯನ್ನಲ್ಲಿ ನಡೀತಿತ್ತು. இந்த இடத்துல நடக்கும்போது அப்போ வந்து 2 ஊழியக்காரங்க இப்படி தீர்மானத்தை எடுத்தாங்க. 2 ಸೇವಕರು ಈ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. வாலிபர்களாக இருந்தாங்க, ಅವರು ಯುವಕರಾಗಿದ್ದರು. அவங்க ட்ரை பண்ணாங்க போறதுக்காக, ಅವರು ಹೋಗುವುದಕ್ಕಾಗಿ ಟ್ರೈ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. சொன்னது வண்ணமாக இங்க போய் ஊழியத்தை செஞ்ச உடனே, ஏன்னா இவங்களை வந்து அடிமைங்க மிருகத்தை மாதிரி தான் வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் வேலை செய்ய வைப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சாராயத்தை போட்டு போதை ஏத்திட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க,
வேலை செய்யறவர்களாக இருப்பாங்க. ಇವರನ್ನು ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂತಾ ಇದ್ದರು, ಆದರೆ ಸಂಬಳವನ್ನ ಕೊಡುತ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ, ಮಿರುಗ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದರು. அப்ப இவங்க ஒரு தீர்மானத்தை பண்ணாங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದರು, ரெண்டு பேரும் நாங்க என்ன பண்றோம், எங்களே நாங்க அடிமையாக வித்துறோம். ನಾವು ಇಬ್ಬರು ಏನು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮನೆ ಗುಲಾಮರಾಗಿ ಮಾಡು ಬಿರೋಣ. ஆப்பிரிக்காக்காரங்க கூட நாங்களும் போய் என்ன பண்றோம், சேருகிறவர்களாக இருக்கோம். ಆಫ್ರಿಕಾವರು ಏನಂದರೆ ನಾವು ಕೂಡ ಸೇರುವವರಾಗಿರೋಣ. நாங்களும் போய் அந்த தோட்டத்துல என்ன பண்றோம், வேலை செய்யறவர்களாக இருக்கோம். ನಾವು ಕೂಡ ಆ ತೋಟದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರಾಗಿರೋಣ. அப்படியே தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருப்போம். ಆವಾಗ ದೇವರ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವರಾಗಿರೋಣ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லாம் பண்ணி விட்டு ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿ என்ன பண்றாங்க, கப்பல்ல ஏத்துறாங்க. ಅವರನ್ನ ದೋಣಿಯಲ್ಲಿ ಕಪ್ಪಲಲ್ಲಿ ಹತ್ತಿಸುತ್ತಾರೆ. கூட்ஸ் ஏத்துற மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் உள்ள ஏத்துற மாதிரி இவங்களே என்ன பண்றாங்க, உள்ள போடுறாங்க. ಆ ಗೂಡ್ಸು ರೀತಿಯಾಗಿ ಹತ್ತಿಸುವಂತೆ ಇವ್ರನ್ನು ಒಳಗಡೆ ಹಾಕುತ್ತಾರೆ. அப்ப அவங்க சொன்னது என்னவென்றால், ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಏನಂದರೆ, ஜனங்கள்லாம் சுத்திப்பாங்க, சபையில் இருக்க ஜனங்க பாக்குறாங்க, அப்பா அம்மா பாக்குறாங்க, ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಜನ ನೋಡುತ್ತಾರೆ, ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இவங்க கடைசியாக சொன்னது என்னன்னா, ಇವರು ಕಡೆ ಮಾತು ಹೇಳಿದ್ರು ಏನೆಂದರೆ, நாங்க may the lamb who was slain receive all the glory. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் மூலமாக மகிமை எடுத்துக்கொள்ளட்டும். ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಕುರಿಮರಿ ಆದ ಆತನು ಆತ ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, what are we asking the Lord? ஆண்டவர்ட்ட நாம் எதை நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಏನು ಕೇಳಬೇಕು? நான் கேட்கிறதுனால ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். ನಾನು ಕೇಳುವುದರಿಂದ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஒருவேளை உம்முடைய வருகை தாமதமான, ಒಂದು ವೇಳೆ ನಿನ್ನ ಬರೋಣ ತಡವಾದರೆ, ஒரு 20-30 வருஷம் ஆயிட்டவரே, 20 ವರ್ಷ ಆಗಲಿ 30 ವರ್ಷ ಆಗಿದ್ದಾರೆ, என்னை குறித்து ஜனங்கள் சொல்ல வேண்டும். ನನ್ನ ಕುರಿತು ಜನರು ಹೇಳಬೇಕು. அன்னைக்கு இந்த அண்ணன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ಅವತ್ತು ಈ ಅಣ್ಣನವರು ಮಂಡಿಕಾಲಿ ಹಾಕಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ஆண்டவரೇ என்னுடைய ஜெபத்துக்காக நீங்க இவ்வளவு ஆத்துமாக்களை சபையில சேருங்க. ದೇವರೇ ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಜನರು ಇಷ್ಟ ಆತ್ಮ ಮಕ್ಕಳು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. அந்த அக்கா எப்படி ஜெபம் பண்ணாங்க, ಆ ಅಕ್ಕ ಅವರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்காக நான் போய் சுவிசேஷம் சொல்லி நான் சபையில் நான் சேர்க்கிறவனாக இருந்தேன். ದೇವರೇ ನಾನು ಇಷ್ಟು ಜನರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿ ಸಭೆಗೆ ಸೇರಿಸುವವನಾಗಿದ್ದೆನು. May your name be glorified through me. என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமை எடுக்கும். ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மளை குறித்து ஜனங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, உன்மேல் நான் கண்ணோக்கமாக இருக்கிறேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಕಟಾಸೆ ಇಡುತ್ತೇನೆ, உன் பக்கமாக நான் உன் பக்கத்தில் நான் இருக்கிறவனாக இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನ ಪಕ್ಷವಾಗಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಕಡೆ ಇದ್ದೇನೆ, உன்னை பழுகி பெருகும்படியாக நான் செய்வேன், ನೀನು ಹೆಚ್ಚು ವೃದ್ಧಿಗೊಳಿಸುತ್ತೇನೆ, பாழான ஸ்தலத்தை நான் மீண்டுமாக கட்டி எழுப்புகிறவன், ಆಳು ಬಿಟ್ಟ ಸ್ಥಳವನ್ನು ಮತ್ತೆ ಕಟ್ಟುತ್ತೇನೆ, நான் எல்லா முந்தின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு நிறுத்துகிறவனாக இருப்பேன், ನಾನು ಮುಂದಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನೀನು ಎತ್ತು ನಿಲ್ಲಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ, அநேகர் உன்னை பார்த்து இது தேவனுடைய செயல் என்று சொல்லும்படியாக நான் செய்வேன், ಅನೇಕರು ನೋಡಿ ಇದು ದೇವರ ಕ್ರಿಯೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು, அதுபடியாக நான் செய்வேன், ಅದು ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ, அவமானத்தை நீக்கி நான் உனக்கு கனத்தை நான் கொடுக்கிறவன், ನಿನ್ನ ನಾಚಿಕೆಯನ್ನು ನೀಗಿಸಿ ನಿನ್ನ ಗಣಪಡಿಸುತ್ತೇನೆ, இதெல்லாம் கேட்கும் போது நான் செய்கிறவனாக இருக்கிறேன். ಇದೆಲ್ಲ ನೀವು ಕೇಳುವಾಗ ನಾನು ಮಾಡುವನಾಗಿದ್ದೇನೆ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்கிறவர்களாக இருப்போம். ದೇವರ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನು ನಾವು ಮಾಡುವವರಾಗಿರೋಣ. நாம் எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறவர்களாக, ನಾವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರೋಣ. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ಮತ್ತು ದೇವರೇ, வானத்தையும் பூமியும் படைத்ததான சர்வ வல்லமையுள்ள தேவன், ದೇವರ ಆಕಾಶ ಭೂಮಿ ಮುಟ್ಟು ಮಾಡಿದ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರೇ, ஆண்டவரே ದೇವರೇ, ஆண்டவரே வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளதான தேவனே, ನೀವು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಸತ್ಯವಂತಲ್ಲ ದೇವರು, ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ದೇವರೇ, ನಮಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನೀವು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸುತ್ತೇವೆ, ಗಣಪಡಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது மந்தை பெருகிறது போல குறைவானதை நான் நிறைவு செய்வேன் சொன்னதான தேவனே, ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಬಳಿ ನೀನು ಕೇಳುವಾಗ ಕುರಿ ಹಿಂಡನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದಂತ ದೇವರೇ, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ದೇವರೇ, ನಮ್ಮ ಜೀವನ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. எங்களால் முடியாத ஆண்டவரே, ದೇವರೇ, ನಮ್ಮಿಂದ ಇದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவரே, குயவன் நீர் களிமண் நாங்கள், ಅಪ್ಪ ಕುಮಾರನು ನೀವು, ನಾವು ಜಡಿ ಮಣ್ಣುಗಳು ஆண்டவரே, உம்மை போல் நீங்கள் விரும்புகிற வண்ணமாக எங்களை வணையுங்கள். ಅಪ್ಪ ನೀನು ಇಷ್ಟಪಡುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ರೂಪಿಸು. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற விண்ணப்பத்தினாலே ஆண்டவரே, ನಾವು ಕೇಳುವಂತ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ, எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினதான தேவனே, ನಮಗಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಯಾಜಕರಾಗಿ ರಾಜರಾಗಿ ಮಾಡಿದಂತ ದೇವರೇ, may your request bring glory to you. எங்களுடைய வேண்டுதல் உமக்கு மகிமை கொண்டு வருகிறதாக இருக்கட்டும். ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ತರುವಂತದಾಗಿ ಇರಲಿ. ஆண்டவரே, இந்த வருஷத்துல உம்முடைய சபையை பரிசுத்த மந்தையினால் நீங்க நிரப்புங்கள். ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಹಿಂಡಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿರಿ. அநேகர் சபையில சேர்த்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறும்படியாக உதவி செய்யுங்கள். ಅನೇಕರು ರಚನೆ ಹೊಂದಿ ಸಭೆಗೆ ಸೇರುವಂತೆ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಬೇಕೆಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற அநேக ஊழியங்கள் இன்னும் வளரும்படியாக உதவி செய்யுங்கள். ದೇವರೇ, ಅನೇಕ ಸೇವೆಯನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವಂತೆ ಮಾಡು ದೇವರೇ. ஆண்டவரே, அது எங்களை ஒரு பாத்திரவான்களாக மாற்று. ಅದು ನಮ್ಮನ್ನು
ನಮ್ಮನ್ನು ಪಾತ್ರವುಳ್ಳವರಾಗಿ உங்களுடைய மகா சேவையில உடன் ஊழியர்களாக எங்களை மாற்றுங்க. ನಿಮ್ಮ ಮಹಾ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಪಾಲುಗಾರರಾಗಿ ಮಾಡುವು. உடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. நீர் ஒருவரே மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. ನೀವು ಒಬ್ಬರೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್.